ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று ஆடி செவ்வாயில் கடைசி செவ்வாய். அதனால் சரி திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் பார்த்துக்கோங்க. நான் வந்து என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன், அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் எங்கள் அண்ணி என் கொழுந்த ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து போனோம். பக்கத்தில் வந்து அரளிச்செடி பூ வந்து இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸில் போகும்போதே உட்காந்துக்கிட்டே கட்டிக்கிட்டே போய் திருச்செந்தூரை சேர்ந்தாச்சு. திருச்செந்தூர்லேருந்து அங்கே வந்து தேரடியில் தான் இறக்கி விட்டாங்க. ஏன்னா அங்கே போகாது, கொஞ்சம் வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கனால போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதிலேயே இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். பார்க்க கடைகள்லாம் அழகழகாக இருந்துச்சு. அதையும் சரி ஒரு கேமராவில் ஒரு ஃபில் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே உள்ள கூட்டம் அவ்வளோ கூட்டம். நாங்கள் போனது 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது உள்ள அவ்வளோ கூட்டம். ஆனால் நாங்கள் ரிட்டன் வெளியே வரும்போது கூட்டமே இல்லை. நீங்களாம் யாரும் இங்கே போயிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அன்னதானத்தில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா அன்னதானத்தில் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல நின்றலாம் அப்படின்னு நினச்சாலும் என் பசங்களை போய் நான் அதுக்கப்புறம் ஸ்கூலில் கூப்பிட போகணும். அதனால சரி அப்போ சீக்கிரமாக கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்தா கரெக்டாக பசுமாடும் கன்றும் சேர்ந்தாப்புல இருந்துச்சா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிட்டே போனோம். கடைகளெல்லாம் பார்த்துட்டு வெட்டி வேரில் மாலை கட்டி போட்டிருந்தாங்களா, அதை ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, வாசமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டு போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் போனோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாமி கும்பிட போவாங்க. நாங்கள் மட்டும்தான் பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போனோம். ஏன்னா நாங்கள் கடற்கரைக்கு போகலையா, ஃபஸ்ட்டே கடற்கரைக்கு போயிருந்தோம்னா அங்கே காலை நினச்சிட்டு வந்திருப்போம். ரெண்டாவது தான் சரி கடற்கரைக்கு சும்மானாலும் போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு சும்மா போனோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இங்கே தான் பிரசாதம் கொடுப்பாங்க. சரி அங்கே வர போயிட்டு நம்ம அப்புறம் ரிட்டன் வந்து இங்கே பிரசாதம் வாங்கணும். அதனால் நடக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே பிரசாதத்தை வாங்கிட்டு நாங்கள் இந்த சைடு வந்து அப்புறம் பொது தரிசனத்தில் தான் போனோம். போனால் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக பேசுனாங்க. கடலெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. வள்ளிக்குகை போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் போகணும். ஆனால் வருஷம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு வள்ளிக்குகைக்கு போய். நீங்கள் யாராவது வள்ளிக்குகைக்கு போயிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். முந்தி மாதிரியே தான் இருக்கா, இல்லாட்டினா வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாய்.